ஹாய் ஹலோ டியூட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்குது ஏவிஆர் அனிம் டாக்ஸ்னா அவங்க ஏவிஆர். ஸோ ரீசெண்டாக கார்ட்டூன் நெட்வொர்க் அவங்களோட சோஷியல் மீடியாவில் ஒரு தரமான சம்பவத்தை பண்ணியிருக்காங்க. லைக் இந்த ஒரு போஸ்ட் தான். இதை பார்த்த உடனே கண்டிப்பாக எல்லாருமே கெஸ் பண்ணியிருப்பீங்க. எஸ், ஒன் பீஸ் அஃபிஷியலாக கார்ட்டூன் நெட்வொர்க்கில் ஸ்ட்ரீம் ஆக ஸ்டார்ட் ஆக போகுது. ஒரு வேற ஏதாவது அப்டேட்னு சொல்லணும். பிகாஸ் இந்த போஸ்ட்லேயே அவங்க கம்மிங் சூன் இந்தியான்னு வேறு மென்ஷன் பண்ணிட்டாங்க. உண்மையாகவே ஒரு தரமான சம்பவத்தை பண்ணிட்டாங்க. பட் இதை அவங்க ரிலீஸ் பண்ணதுலேருந்து எல்லாருக்குமே நிறைய கேள்விகள் கண்டிப்பாக வந்திருக்கும். பட் இது மல்டிபிள் லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணுவாங்களா, ஃப்ரம் வெரி ஸ்டார்ட்லேருந்து ஆர்க் பை ஆர்க் கொண்டு போவாங்களா, அண்ட் முழுசாக ரிலீஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு கண்டிப்பாக எக்கச்சக்கமான கேள்விகள் வந்திருக்கும். பட் அதுக்கான பதில் இப்போதைக்கு நமக்கு தெரியாது. பிகாஸ் ஜஸ்ட் கமிங் சூன் இன் இந்தியா மட்டும் தான் டீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னும் போக போக நிறைய அப்டேட்ஸை எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். அண்ட் கார்ட்டூன் நெட்வொர்க் இதை நல்லா பண்ணுவாங்க நம்புறேன். பிகாஸ் ரீசெண்டாக மை ஹீரோ அகாடமியாவை அவங்க மல்டிபிள் லாங்குவேஜஸில் சூப்பராக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நான் பார்த்ததில்ல, பட் கேட்ட வரைக்கும் நிறைய பேர் சூப்பராக தான் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க. ஸோ அதே மாதிரி ஒன் பீஸையும் கொண்டு வரும்போது ப்ராப்பராக சூப்பராக நிறைய லாங்குவேஜஸில் கொண்டு வரணும். பிகாஸ் பண்ணுறதை கொஞ்சம் பெருசாக பண்ணால் இன்னும் பார்க்க நல்லாயிருக்கும். பார்க்கலாம் எப்படி பண்ணுறாங்கன்னு. ஸோ அதே மாதிரி ஜெட் ஸ்டுடியோஸ் நருட்டோ தமிழ் டப் பண்ணிட்டு இருக்காங்க. கார்ட்டூன் நெட்வொர்க் மை ஹீரோ அகாடமியா அண்ட் இப்போ ஒன் பீஸ் வேற கொண்டு வர போறாங்க. கண்டிப்பாக தொடர்ந்து சூப்பரான அப்டேட்ஸாக தான் நமக்கு கிடைச்சிட்டு இருக்கு. பட் இந்த அனிமே எப்போ ரிலீஸ் பண்ண போறாங்க, உடனே ரிலீஸ் பண்ணுவாங்களான்னு கண்டிப்பாக நிறைய கேள்விகள் வரும். உடனே கண்டிப்பாக ரிலீஸ் பண்ண வாய்ப்பே இல்லை. நிறைய டைம் எடுக்கும். மேபி இந்த இயர் எண்டு கூட அவங்க டைம் எடுத்துக்கலாம். பட் எவ்வளோ டைம் எடுத்தாலும் ப்ராப்பராக பண்ணால் போதும், அவ்வளோதான். அண்ட் அதே மாதிரி இன்னும் நிறைய பேருக்கு கார்ட்டூன் நெட்வொர்க்கில் எந்த எபிசோட்ஸ் வரைக்கும் ரைட்ஸ் வாங்கி வச்சிருக்காங்க, எப்படி ரிலீஸ் பண்ண போறாங்கன்னு ஒரு டவுட் கண்டிப்பாக இருக்கும். பிகாஸ் கிரன்ச் ரோலில் வானம் மட்டும் தான் இப்போ அவைலபிளாக இருக்குது. பிகாஸ் அவங்க அவ்வளோக்கு தான் ரைட்ஸ் வாங்கி வச்சிருக்காங்க. அதே மாதிரி நெட்ஃப்ளிக்ஸில் அதே தான். பட் ஜாப்பனீஸ் நெட்ஃப்ளிக்ஸில் கதையை வேற, ஃபுல் ஒன் பீஸுமே இருக்குது. ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு பர்டிகுலர் ஆர்க் ஆர் எந்த ஒரு எபிசோட்ஸ் வரைக்கும் அவங்க ரைட்ஸ் வாங்கி ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரியல. அதுக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஃபுல் அனிமேவும் கொஞ்சம் கொஞ்சமாக ரைட்ஸ் வாங்கி ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். அண்ட் இப்போ வரைக்கும் சப்போஸ் யாரும் ஒன் பீஸ் பார்க்காம இருக்கீங்கன்னா அவங்களுக்கு இது என்ன மாதிரி கதை, என்ன மாதிரி கான்செப்ட்னு கண்டிப்பாக டவுட்ஸ் வரலாம். பட் சுருக்கமாக சொல்லணும்னா அவங்க இதை ஒரு யூனிவர்ஸ் மாதிரி ரொம்ப பெருசாக பில்ட் பண்ணிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக இப்போ நீங்கள் பார்க்க ஸ்டார்ட் பண்ணால் கூட மினிமம் 2 months எடுக்க வேண்டியது வரும். அந்த அளவுக்கு 1000+ எபிசோட்ஸ் கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்காங்க. நான் இந்த அனிமேல கரண்ட் எபிசோட் பிளஸ் மாங்காவும் கரண்ட்ல நெக்ஸ்ட் வர போற 1112 சாப்டருக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதே மாதிரி நெட்ஃபிளிக்ஸ் சைடுல ஒன் பீஸ் லைவ் ஆக்ஷன் சீரிஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதை நிறைய பேர் கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. இப்போதைக்கு சீசன் 1 வரைக்கும் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கூடிய சீக்கிரம் சீசன் 2 நம்ம எதிர்பார்க்கலாம். பட் சீசன் 1ல இப்போ வரைக்கும் அவங்க கவர் பண்ண எபிசோட்ஸ் டோட்டலா 47 தான். அதை தான் அவங்க 10 எபிசோட்ல சுருக்கியிருக்காங்க. பட் இருந்தாலும் டீசெண்டா அவங்க அதை எடுத்திருக்காங்க. உண்மையாவே நல்லா இருந்துச்சு. மேபி அனிம் பார்த்தவங்களுக்கு நிறைய குறைகள் வரலாம். என்னடா இது, இந்த ஃபைட்னா சீக்கிரம் முடிச்சிட்டாங்க, இந்த கேரக்டர்லாம் அவங்க காமிக்கவே இல்லைன்னு வரலாம். ஆனால் லைவ் ஆக்ஷனை டேரக்டா அனிம் பார்க்காம பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக அதே மாதிரி எதுவுமே தோணிருக்க வாய்ப்பே இல்லை. பிகாஸ் அவ்வளோ சூப்பராக ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒன் பீஸ் அப்படின்றது சிம்பிளாக சொல்லணும்னா பைரட்ஸோட அட்வென்ச்சர் தாங்க. ஒன் பீஸ் என்ற ஒரு ட்ரெஷர் இருக்குது. பட் அது எங்கே இருக்குன்னு யாருக்குமே தெரியல. இருக்கிற எல்லா பைரட்ஸுமே ஒரு அட்வென்ச்சர் போகிறாங்க. அதில் ஒரு குறிப்பிட்ட பைரட்ஸை நமக்கு காமிச்சு அவங்களோட அட்வென்ச்சர்ஸ்லாம் எப்படி இருக்குது, என்ன மாதிரி சவால்களை அவங்க சந்திக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. அண்ட் கண்டிப்பாக ஒரு தரமான ஆக்ஷனோட சூப்பராக எல்லா கேரக்டர்ஸுமே ப்ராப்பராக யூஸ் பண்ணியிருப்பாங்க. யார் கெட்டவன் யார் நல்லவனே தெரியாது. அந்தளவுக்கு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க கேரக்டர் சேஞ்ச் ஆகிற மாதிரிலாம் காமிச்சிருப்பாங்க. அண்ட் இதெல்லாம் தாண்டி இந்த கதையோட மெயின் ப்ரோட்டகனிஸ்டான மொங்கி டி லூஃபி அவருக்கு வர பிரச்சனையை எப்படிலாம் சமாளிக்கிறாருன்னு சூப்பராகவே சொல்லியிருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு ஹைலி ரெக்கமெண்டட் அனிமா தான் நான் இந்த ஒன் பீஸை சொல்லுவேன். அந்த அளவுக்கு சூப்பரான அனிம் தான். ஸோ நீங்கள் இப்போ கூட ஜாப்பனீஸில் பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லைனா இங்கிலீஷ் டப்பில் கூட அவைலபிளாக இருக்குது. ஸோ அதை கூட நீங்கள் பார்க்கலாம். பட் என்ன கேட்டால் ஜாப்பனீஸில் பார்த்தீங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அண்ட் அப்டேட் இவ்வளோ தான். ரிலீஸ் டேட் என்னன்னு எனக்கு மட்டும் இல்லை, யாருக்குமே தெரியாது. பிகாஸ் கார்ட்டூன் நெட்வொர்க் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணல. மேபி இன்னும் சில மாதங்களில் ரிலீஸ் பண்ணலாம். இல்லைனா டைம் கூட எடுத்துக்கலாம். வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ நீங்கள் எத்தனை பேர் இதுக்காக காத்துட்டு இருக்கீங்க? அண்ட் ஒன் பீஸோட வெறித்தனமான ஃபேன் பண்ணணும் அப்படின்னு யாராவது இருந்தீங்கன்னா வீடியோக்கு லைக் தந்துட்டு மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. நான் வேலை தர மழை வெளியே சந்தை வரைக்கும் டாட்டா பை பாய்.